யாருமே எதிர்பார்க்காத விதமா அபி கிட்ட கதிர் வசமா சிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அபி கதிர் கூட சேர்ந்து வாழ்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பத்தி தான் அடுத்த கட்ட கதைகளமா இருக்கு. இதை தொடர்ந்து இன்னைக்கு ஆனந்தராகம் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிரிஜா வந்து ஒரு பெரிய பிளானே போட்டிருப்பாங்க. அதாவது அபி வயித்துல வளர்ற குழந்தைய எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி, அதை தொடர்ந்து தான் அபி வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்கணும் அப்படின்னு சொல்லி மருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட காட்டும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து அபி வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிட்டு தான் நான் மறுவேலை பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம ஈஸ்வரிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதிலடியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதனால சொல்லிட்டு இந்த மருந்து எடுத்துட்டு போய் கதிர்கிட்ட கொடுத்து இதை வந்து அபி சாப்பிட்ற சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி அவளுக்கு நீயே குடி அப்படின்னு பிளானும் பண்ணியிருப்பாங்க. இதை தொடர்ந்து தான் கதிரும் அந்த மருந்து எடுத்துட்டு போயிட்டு அபிக்கு கொடுக்க போவாரு சாப்பாட்டுல கலந்து. இதை தெரிஞ்சுக்கிட்ட அபி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிடாம அமைதியாவே இருப்பாங்க. கதிர் வந்து ரொம்பவே பிடிவாதமா வந்து சாப்பிட சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கடைசியில என்ன பண்ணிடுவாங்க அபி அப்படின்னா இது வேணாம் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுருவாங்க. ரொம்பவே வான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து என் வயிற்றுல வளர்ற குழந்தை நீ வந்து அழிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா கண்டிப்பா நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற போல மிரட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வசுந்தராவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜா அடுத்த பிளானே போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் நேத்தி 2 ஆளுங்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பணும்னே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க உயிர் எனக்கு தேவையில்லை, இவங்களோட நகை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை தொடர்ந்து அவங்களையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்த ஈஸ்வரி இதான் அடுத்த கட்டமா வந்து வசுந்தராவை எப்படியாவது நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வர்ஷா கிட்ட இருந்து கதிர்க்கு போன் வருது. அதாவது வந்து நம்ம மீட் பண்ணணும், அது மட்டும் இல்லாம நம்ம அடுத்த கட்ட பிளான் என்ன அப்படிங்கறத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மீட் பண்றதுக்காக இருக்காங்க. இதனால சொல்லிட்டு கதிர்க்கு போன் வந்தோடனே கதிர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ நம்ம எப்போதும் வழக்கமா மீட் பண்ணோம்ல அந்த இடத்துல இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இதை பார்த்து அபி என்ன பண்றாங்க அப்படின்னா பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோல ஃபாலோ பண்ணி கதிரை. கண்டிப்பா வந்து வர்ஷாவும் கதிரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அபி வயித்துல வளர்ற குழந்தைய அழிக்கணும், அது மட்டும் இல்லாம கண்டிப்பா நானும் நீனும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷா வந்து அடுத்த பிளானையும் போட்டு கதிர்கிட்ட பேசுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அபி வந்து கதிரை வந்து வான் பண்றான் போலதான் இருக்கும் அடுத்த கட்ட கதைகளமா. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அபி வந்து கண்டிப்பா வந்து கதிர் கூட வாழ மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குழந்தைய காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காவது கதிரை விட்டு விலகுவாங்க அப்படிங்கிற போலதான் எதிர்பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து ஒரு அபி எடுக்கிற முடிவு தான் அடுத்த கட்ட கதைகளத்தோட திருப்பமா அமையும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தின கருத்துக்களை உங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இது போல சீரியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம பெரிய திரை சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.